வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் கவிதை பேழை பகுதியில் உள்ள சிறுபஞ்ச மூலம் என்பதாகும். சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். 14 கீழ்க்கணக்கு நூல்கள் எவை என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கைநிலை, கார் 40, களவழி 40 இவை அனைத்தும் 14 கீழ்க்கணக்கு நூல்களாகும். சிறுபஞ்ச மூலம் என்ற சொல்லின் பெயர் காரணத்தை அறிந்து கொள்ளலாம். சிறு என்றால் சிறிய, பஞ்ச என்றால் 5, மூலம் என்றால் வேர். சிறிய 5 மூலிகைகள் வேர் கொண்டது சிறுபஞ்ச மூலமாகும். கண்டங்கத்தரி வேர், சிறுவழுதுணை வேர், சிறுமல்லி வேர், நெருஞ்சி வேர், பெருமல்லி வேர் இந்த 5ம் சேர்ந்த மருந்து பொருள் சிறுபஞ்ச மூலமாகும். இது மக்கள் நோயை போக்கும். இச்சிறுபஞ்ச நூலினுடைய பாடல் கருத்துக்கள் மக்கள் அறியாமையை போக்கும். சிறுபஞ்ச மூல நூலின் குறிப்பினை அறிந்து கொள்ளலாம். சிறுபஞ்ச மூலத்தில் பாயுரச் செய்யுள் உட்பட 100 செய்யுள்கள் உள்ளன. பாடல்கள் அனைத்தும் நேரிசை வெண்பாவால் ஆனவை. இந்நூலினை இயற்றியவர் காரியாசான். ஆசிரியர் குறிப்பு: சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் ஆவார். காரி என்பது இவருடைய இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் வந்த பெயர். மாக்காயன் என்பவருடைய மாணவர் இவர். இவரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டாகும். இனி பாடலை அறிந்து கொள்ளலாம். பூவாது காய்க்கும் மரமுல, நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்துல, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பாடலின் பொருளினை அறிந்து கொள்ளலாம். இளைஞராயினும் அறிவினால் மூத்தவர் சிலர் வெளிப்படையாக பூக்காமல் காய்க்கும் மரம் போன்றவர்கள் ஆவார்கள். பிறர் அறிவிக்காமலேயே அறிவுடையோரும் உள்ளனர். இவர்கள் பாத்தி கட்டி விதைக்காமலே முளைக்கின்ற விதை போன்றவர்கள் என்று சிறுபஞ்ச மூலம் கூறுகின்றது. சிறுபஞ்ச மூலம் சுட்டும் பூக்காமல் காய்க்கும் மரங்கள் எவை என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆலமரம், பலாமரம், அத்திமரம் இவை பூக்காமலேயே காய்க்கும் மரங்களாகும். சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடும் விதைக்காமல் முளைக்கும் விதைகள் எவை என்பதை அறிந்து கொள்ளலாம். வேம்பு, அரசன், புங்கன் ஆகிய மரத்தினுடைய விதைகள் யாரும் விதைக்காமல் தானே ஊன்றி வளர்கின்றன. 10 வயதில் சொற்பொழிவு ஆற்றியவர் வள்ளலார். 11வது வயதில் கவிதை எழுதி பாரதி பட்டம் பெற்றவர் பாரதியார். 16வது வயதில் போர்ப்படை தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதில் ஊசல் விதியை கண்டுபிடித்தவர் கலீலியோ. இவர்கள் பூக்காமலேயே காய்க்கும் மரங்களுக்கும் விதைக்காமலேயே முளைக்கும் விதைகளுக்கும் ஒப்பாக கூறலாம். இப்பாடல் மனப்பாட பாடல் என்பதால் மீண்டும் ஒருமுறை பாடலை அறிந்து கொள்ளலாம். பூவாது காய்க்கும் மரமுல, நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்துல, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. விதைக்காமலே முளைக்கும் விதைகள். இத்தொடரின் வழி சிறுபஞ்ச மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்கமாக அறியலாம். பூக்காமல் சில மரம் காய்ப்பது போல நன்மை தீமை உணர்ந்த இளையோர் மூத்தவரோடு வைத்து நினைக்கத்தக்கவர் ஆவார். பாத்தி அமைத்து விதைக்காமலேயே முளைக்கும் விதைகள் போல அறிவு நுட்பம் மிகுந்தவர்கள் பிறர் உணர்த்தாமல் தாமே எதையும் உணர்ந்து கொள்வர் என்பதே விதைக்காமலே முளைக்கும் விதைகள் தொடர் பொருளாகும். மாணவ செல்வங்களே, இக்காணொளியை பயன்படுத்தி பாடநூல் மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடை எழுதி நன்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளவும். நன்றி, வணக்கம். தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும்.